மறுபடியும் வெடித்து சிதறிக்கக்கூடிய CH-47 சினூக், அது மட்டும் இல்லாம ஏட்டன் வர்தாக் என்கிற விமானம் இன்னைக்கு ஈரான் அடிச்சு தூள் பறத்தி இருக்கிறாங்க. இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, ஈரானுக்குள்ள நுழையக்கூடிய 4 கப்பல்கள் நிறைய மிசில்ஸ் இருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதோடு சேர்ந்து ஈரான்ல இருக்கக்கூடிய சபாநாயகர் குலிபாஃப் இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அந்த தகவலை இன்னைக்கு உலகமே சிரிப்புடன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தகவல் என்ன? அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு. எப்பா நீ எப்படி இருக்கிற, நீ செய்யறது சரியா, நீ பார்த்துக்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஹிஸ்புல்லா அவர்களுடைய தரப்புல இருந்து இன்னைக்கு அடிச்சு கொடுத்திருக்கக்கூடிய வீடியோ, அடிச்சு செம்ம வைரலா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகளை களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான வீடியோக்களோட இந்த பதிவு தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு கடந்த 2 நாட்களாக ஈரான் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது அமெரிக்காவுக்கு ஒரு பிளாக் டே, ஒரு கருப்பு நாள்ரா உங்களுக்கு அப்படின்னு செய்தியை சொல்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MQ-9 அப்படிங்கிற ஒரு டோன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு டோன் ஹர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு டோன், அதோடு சேர்த்து இன்னைக்கு அவங்க அடிச்சிருக்கக்கூடிய சினூக் அப்படின்னு சொல்ற ஒரு ஹெலிகாப்டர். இது சாதாரணமான ஹெலிகாப்டர் இல்லையா. இந்தியாவில் கூட நம்ம ஹெலிகாப்டர் நம்ம வச்சிருக்கிறோமா, கிட்டத்தட்ட ஒரு லாரி அளவுக்கு வெயிட்டை எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்ல 50 பேர் பிரயாணம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து வெயிட்டான பொருள் என்னத்தை வேணாலும் எடுத்துட்டு போய் போடலாம் அப்படின்னு சொல்ற இந்த விமானத்தை, இந்த போட்டோவை பாருங்க. இன்னைக்கு இந்த ஹெலிகாப்டரை இன்னைக்கு அடிச்சு இன்னைக்கு ஈரான் அதோடைய வீடியோவை தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏட்டன் வர்தாக் அப்படிங்கிற இந்த விமானம் பார்த்தீங்கன்னா தாழ்வா பறந்து மக்கள் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இவங்க அனுப்பிச்ச ஒரு விமானம். இந்த F-15 விமானம் தாக்கப்பட்ட உடனே அங்க எப்படியாவது போய் அவங்களுடைய விமானியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்கா தேடிக்கிட்டு இருக்கா. அன்டில் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த விமானியை கண்டுபிடிக்கிறதுக்காக போன இந்த ஏட்டன் வர்தாக் விமானத்தை நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அமெரிக்கா சொன்ன உடனே என்ன தகவல் சொல்றாங்கன்னா, அந்த விமானம் அடிச்சு கீழே விழுந்துருச்சு, விழுந்த உடனே அந்த விமானம் தப்பிச்சு குவைத்துல போய் இறங்கிட்டாரு அப்படின்னு. ஏதோ விமானிக்கு வைத்த வழி வந்த மாதிரி, எனக்கு வயிறு சரியில்லைங்க, நான் போய் பாத்ரூம் போயிட்டு விமானத்தை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட தாக்குதல் வாங்கியிருக்கனாலதான் இன்னைக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இது அமெரிக்காவுக்கு ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஈரானுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய குலிபாஃப் அவர்கள் என்ன ஒரு தகவல் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றதா, அவங்க ரொம்ப நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதா இருந்தா, ஏண்டா டே நீங்க ஆட்சி மாற்றம் சொல்லி வந்தீங்களே, ஆளை தேடிக்கிட்டு இருக்கீங்களேடா, அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சூப்பரா ரைமிங்கா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலும் இன்னைக்கு சர்வதேச அளவுல பேசு பொருட்களை ஒன்னா இருக்குது. இதுக்கடல CIA அவங்களுடைய தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இவங்க GPU அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குண்டு, 2000 கிலோ வெயிட் இருக்க ஒரு குண்டுங்க, அந்த குண்டை கொண்டு போய் இவங்க போட்டாங்க. எதுக்குன்னா, டெனல்ல தான் நிறைய இவங்களுடைய ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதாவது மிசில்ஸ் ஃபத்தா இருக்குது அப்படிங்கிற செய்திக்காகவும், ஃபத்தா அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி கைபர் ஷகான், இமாத் போன்ற ஏவுகணைகள் அங்கதான் இருக்கு. அதனால நாங்க GPU குண்டை போட்டு நாங்க அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப CIA இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எப்பா நீங்க போட்டீங்கல்ல, அதெல்லாம் அவங்க சரி பண்ணி உடனே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு வரக்கூடிய வேவ் 94 அதுல இந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்குது. வேவ் 94ல இன்னைக்கு அந்த மிசில்ஸ், ரெடியான மிசில்ஸ் எல்லாம், ஏற்கனவே CIA சொன்ன அந்த ரெடியான மிசில்ஸ் எல்லாம் இன்னைக்கு டெல் அவீவ் உட்பட பல இடங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டெல் அவீவுடைய பல பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் ஒவ்வொன்றுமே அப்பாவி காசா மக்களுடைய நிலைகளை தான் இன்னைக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய நெகேவ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரமாத் பெக்கா இண்டஸ்ட்ரியல் ஜோன், இந்த ஜோன் எப்படின்னு சொன்னா, இது ஒரு எல்பில்ட் ஜோன். இந்த ஜோன்ல தான் நிறைய இந்த ட்ரோன்களை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அயன் டோமுக்கு தேவையானதை தயாரிக்கிறாங்க. இங்கதான் ராணுவத்தினுடைய அந்த குடோன் இருக்குது. இங்கதான் R&D பண்ணுவாங்க. சுருக்கமா சொல்ல போனா இந்த இடத்துல இருந்தா எல்லா விதமான ஆயுதங்களையும் கொண்டு போவாங்களாம். இந்த இடத்துல இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 94th வேவ்ல இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பீர் ஷோபாவுடைய பல பகுதிகளில் இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கப்படுது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்குங்க. அதோட சேர்த்து இவங்க அடிச்சிருக்க பகுதியை பாருங்க.
இன்னைக்கு ஈரானுடைய பல நிலைகளை இவங்க அடிச்சிருக்காங்க. குறிப்பா பெட்ரோல் கெமிக்கல் பயன்படுத்தக்கூடிய இடங்கள், பெட்ரோல் அதாவது கச்சா எண்ணெய், அப்புறம் பெட்ரோல் கெமிக்கல் தொழிற்சாலைகள் உள்ள பல பகுதிகள் அடிச்சிருக்காங்க. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த குழந்தையினுடைய முழு போட்டோ நம்மளால காட்ட முடியாது. பல நபர்கள் நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யறீங்க, நீங்க வீடியோ போடுறீங்க, வீடியோ வரும் பாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா என்ன பாய் வீடியோ வர மாட்டேங்குது, போட்டோ காட்ட மாட்டேங்குது, காட்ட முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தீங்க. உண்மையில நம்மளுக்கு காட்டணும்னு ஆசை. இவங்க என்ன ரெட் அடிச்சு விட்டுறாங்க, இல்ல இது எல்லோ அடிச்சு விட்டுறாங்க, இது ரொம்ப தப்பான வீடியோ அப்படின்னு காட்டிடுறாங்க. நம்ம போடுறப்ப இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வந்துருது. அதனால எல்லாத்தையும் காட்ட முடியல. முடிஞ்சா இந்த கூட காட்டுறோம். ஒரு குழந்தையினுடைய கை இன்னைக்கு ஒரு உள்ள அந்த பில்டிங்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த செய்தியும் சர்வதேச அளவுல ஏன்டா ஒரு குழந்தைய போய் கொண்டுகிட்டே இருக்கீங்களடா, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில தாக்கிக்கிட்டே இருக்கீங்களாடான்னு சொல்லி உலக மக்கள் இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனாலயோ என்னவோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள், லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்க ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்க. கிரியாத் ஷோம்னா இது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிங்க. இந்த பகுதியில் அடிச்சிருக்கக்கூடிய அடியை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வீடியோக்கள் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க, இந்த இடத்துல தான் எண்டோம் இருக்குது, இங்கதான் ஏரோ இருக்குது, டேவிட் சிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த பகுதிகளில் சைரன் கூட ஒலிக்கலையா, தடுக்கிறது ரெண்டாவது வச்சுக்குவோம், சைரன் கூட ஒலிக்கல. அது குண்டு உழுகக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு அவங்களுடைய மீடியாக்களே இன்னைக்கு இஸ்ரேல் 12 சேனல்லாம் போன்ற சேனல்கள்லாம் இன்னைக்கு ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிட லெபனானுடைய லிட்டானி ஆற்று வரைக்கும் நாங்க இந்த இடத்தை பிடிக்க போறோம் அப்படிங்கிற செய்தி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த லிட்டானி ஆறு அப்படிங்கிறது என்ன விஷயம்னா தி கிரேட்டர் இஸ்ரேல் சொல்றான். அதான் இஸ்ரேலுடைய பகுதி எதெல்லாம் அப்படின்னு சொல்றான்னா ஜோர்டான் வரைக்கும் சொல்றான், சவுதியை சேர்த்து சொல்றான். கூமுட்ட பயிலா சவுதிக்காரங்க உங்களையும் சேர்த்தாண்டா சொல்றேன், அதை சேர்த்து சொல்றான். லெபனானுடைய பல பகுதிகளை சேர்த்து சொல்றான். அதே மாதிரி சிரியாவுடைய பல பகுதியை, கோலான் ஹைட்ஸ் உட்பட பல பகுதிகளை சேர்த்து சொல்றான். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா இந்த லெபனான் இருக்கக்கூடிய லிட்டானி ஆற்று அவங்க கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லி அதான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க. அகண்ட பாரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சீன் போட்டு அலையிறாங்க இல்ல. அது மாதிரி அங்க இருக்க சங்கி சீன் போட்டு அலைகிறாங்க. இந்த லிட்டானி ஆற்று வரைக்கும் போய் நாங்க அந்த இடத்த மஞ்சள் கோடு, ஏற்கனவே காசாவுல மஞ்சள் கோடு மாதிரி ஆக்கி வச்சு மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி அந்த இடத்துக்கு நாங்க கொண்டு போறோம், அங்க நாங்க மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 10 லட்சம் மக்கள் அங்க இருந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியில போயிட்டாங்க. நீங்க அந்த இடத்துக்கு நாங்க கொண்டு வர போறோம், அந்த இடத்துல நாங்க கைப்பற்றி வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சர்வதேச அளவுல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய அடிகளை இன்னைக்கு ஈரான் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வான் பரப்பு ரொம்ப அற்புதமா அழகா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், நேவி போச்சு, ஏர்ஃபோர்ஸ் போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல தான் இன்னைக்கு ஈரானுடைய அவங்களுடைய வான் பாதுகாப்பு ரொம்ப அற்புதமா செயல்பட்டு இருக்கு. அதோடைய வீடியோக்களை இன்னைக்கு IRGC பதிவு செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது நாட்டை கவுத்திரணும் அப்படிங்கிற வேலையை ஈடுபடுறாங்க. அதுல எக்ஸ் சமூக வலைதளம், அதாவது ஈரானுடைய IRGC நேவி போர்ஸ் இருந்தவங்க அலி ராசி இவங்க கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ்னுடைய பொறுப்பா இருக்கக்கூடிய மஜீத் மொசாவி அவர்களுடைய எக்ஸ் தளத்து பக்கத்தை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா ஏலன் மஸ்க் அதை நீக்கியிருக்கான். நீக்கி நீ சரியான தகவல் தரல அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியில் தாக்குதல் நொடுத்திருக்கிறாங்க. அப்படி தொடுக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவர்கள், இவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் இவங்க இருக்காங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னா ஈராக்ல இருக்கிறாங்க. இவங்க ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவாளர்கள் இவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய பசரா ஆயில் டெர்மினல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில மிகப்பெரிய அளவுக்கு ரெவன்யூ வெட்டிக்கிட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நம்ம ஒரு செய்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கத்தாரினுடைய LNG அதாவது அந்த கேஸ் வேர்ல்டுடைய எக்ஸ்போர்ட் ஹப் இந்த இடம். இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு ரசான் லஃபான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க யாருன்னு சொன்னோம், நம்ம எக்ஸான் மொபைல், கொக்கோனக்கா பிலிப்ஸ் அப்படின்னு 2 அமெரிக்க நிறுவனங்கள் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த பசரா ஆயில் டெர்மினல்ல யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதே எக்ஸான் மொபைல் அப்படிங்கிறவனும் அதே மாதிரி ஹில் அண்ட் புர்டன் அப்படிங்கிற 2 அமெரிக்க நிறுவனங்கள் தான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அட அரபுக்கார பயலுகளா, என்னடா அவன் கிட்ட போய் நாட்டை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, வருமானத்தையும் கொண்டு அவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களாடா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் திட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எதை திட்டுறாங்களோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு ஈரானுடைய ஆதரவு குழுக்களா இருக்கக்கூடிய மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் இன்னைக்கு அடிச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து இன்னொரு செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் இதுவும் பேசு பொருளா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. இது என்னன்னா இந்த 2ஆம் நம்பருக்காரன் இருக்கான்ல இஸ்ரேல், இவன் எல்லாத்தையும் ஃப்ராடு பண்றது,
பொம்பளை அமுச்சு விட்டு பொம்பளை தொழில் பார்த்து அவனை எப்படியாவது கவுத்துறது, இந்த வேலையெல்லாம் அவங்க கை தேர்ந்தவங்க. அதுல ஒரு ஆள் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அது தனி விஷயம். அதுல ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு ரியாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதகம் இன்னைக்கு அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த தூதரகம் அட்டாக் பண்ணனால ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாங்க அட்டாக் பண்ணலங்க, எங்களுடைய வேலை கிடையாது, இது மேப்படியா இஸ்ரேலுடைய வேலை அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த காரணத்தை வச்சு நீங்க ஈரானுடைய தூதரகத்தை நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய அனைத்து தூதரகம், அத வேலை எங்கெல்லாம் அவங்களுடைய எம்பசி இருக்கோ அதெல்லாம் சட்டப்பூர்வமாக இலக்காக நாங்க கருதுவோம் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஈரான் அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு சர்வதேச நீர்நிலை ஹர்முஸ் ஜலசந்தில ஒரு 4 கப்பல் போயிருக்குங்க. இந்த 4 கப்பல் யாருடைய கப்பல், எப்படி இந்த கப்பல் போச்சு அப்படின்னு கேட்கிறப்ப ஈரான் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, இது மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருள்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை ஈரான் சொல்றாங்க. ஆனா இதற்கு நேர்மாற்றமா இன்னும் பல தகவல்கள்லாம் வருது. அந்த 4 கப்பல்கள்ல இருந்தது பேலஸ்டிக் மிசில்கள் தயார் பண்றதுக்காக ரசாயன பொருட்கள் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது அமெரிக்காவுக்கு கோபத்தை ஏற்படுத்திருச்சா, அமெரிக்காக்காரன் இதனால ஏதாவது பிரச்சனை பண்ண போறானா அப்படிங்கறத ஒரு புறம் இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்க செய்திகள்ல ஒண்ணு. இந்த கப்பல்ல இருந்த அந்த பேலஸ்டிக் மிசில்ஸ் உடைய ரசாயன வெடிக்கிற ரசாயன பொருட்களுடைய அளவு மட்டும் ஒரு கப்பல் இருந்தது மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சம் டன் அளவுக்கு இருக்குமா. கிட்டத்தட்ட 4 கப்பல்கள் வந்து இன்னைக்கு ஈரான்ல வந்துகிட்டு இருக்கு. ஈரான் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னுடைய இதை அழிக்கிற, என்னுடைய நேவி போர்ஸ் அழிக்கிற, என்னுடைய ஏர்ஸ்பேஸ் நீ அழிச்சாலும் கூட வெளியில இருந்து நாங்க எடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. அவங்களுமே இந்த செய்தியை பாக்குறப்ப பெரும் அளவுக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆமா எங்களுடைய இதுதான்ப்பா வந்துச்சு, அப்படிதான் வந்துச்சு, நம்பாட்டி போ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யணும், அதே மாதிரி அயோக்கியக்காரங்களை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி நடந்தேறிய நிகழ்வுகள், இவங்களால செய்யப்பட்ட அநியாயங்கள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஜபாலியா முகாம்ல காசாவினுடைய வடக்கு பகுதி, நல்லா கவனிங்க, இந்த பகுதியில தான் வடக்கு பகுதியில ஈராக்ல ஒரு வருஷத்துல போட்ட குண்டை இவங்க ஒரு வாரத்துல காசாவினுடைய 20 கிலோமீட்டர் பகுதியில போட்டாங்க. அந்த பகுதியில வசிச்ச நுஸ்ரா முகமது இப்ராஹிம் அசாலியா அப்படின்னு சொல்ற ஒரு 47 வயசு இருக்கிற ஒரு சகோதரி. அவங்களுக்கு 5 ஆண் பிள்ளைக, ஒரு பெண் குழந்தை. 4 ஆண் குழந்தைகளை அவங்க பறி கொடுத்த வேதனையான ஒரு சம்பவங்க. இவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அக்டோபர் 7, 2023 அப்புறம் நாங்க வசிக்க முடியாத நிலையை ஜபாலியா அடைஞ்சோம். இதனால நாங்க தப்பிச்சு வேற இடத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருந்தனால நாங்க தப்பிச்சு போறதுக்காக போனோம். அப்படி போகும்போது எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, எங்களுடைய பசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் பொருட்கள் வாங்குறதுக்காக வெளியில போயிருந்தாங்க. அதுல என்னுடைய 2வது பையன் சொல்றாங்க. 2வது பையன், முதல் பையன் பாத்தீங்கன்னா அகமது, 2வது பையன் வந்து முகமூத், 3வது பையன் வந்து முகமது, 4வது பையன் அப்துல் ரஹ்மான், 5வது பையன் அப்துல்லா. இதுல இந்த 2வது பையனா இருக்கக்கூடியவங்களுக்கு முகமதுக்கு 26 வயசு, கல்யாணம் ஆகி 9 மாசம் தான் ஆயிருக்கு. இவங்கள என்ன பண்றான்னா, ஈரான்காரன் இவங்கள இஸ்ரேல்காரன் என்ன பண்றான்னா குண்டை போட்டு கொல்றான். கேள்விப்பட்டவங்க சொல்றாங்க, என் இதயத்திலிருந்து ஒரு செய்தியை புட்டிங்க எடுத்த மாதிரி இருக்குது, இந்த இதயத்தை போய் புட்டிங்க எடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓடோடி போய் தன்னுடைய மகனை பார்க்குறாங்க. ரொம்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்கள பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படலை. அவங்க கடைசியில தன்னுடைய மகனை அந்த இடத்துல விட்டுட்டு, மகனுக்கு தேவையான அந்த இறுதி காலத்துல செய்த ஜனாசாவுக்காக இறுதி செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லுவாங்க, ஜனாசாக்காக இறுதியாக செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை கூட செய்ய முடியாம அந்த தாய் அந்த இடத்துல இருந்து வெளியில வர்றாங்க. வெளியில வந்தா அங்க நடந்த சம்பவத்தை அவங்க கேட்குறாங்க. அந்த சமயத்துல அவருடைய 4வது பையனா இருந்த முகம்மது, அவர் பக்கத்துல இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறாங்க, மஹமூது அடிபட்டப்ப, குண்டு பட்டப்ப நீ பக்கத்தானே இருந்த, நீ ஏன் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு கேட்குறப்ப முகம்மது சொல்றாரு, அம்மா அண்ணனுக்கு அடிபட்டு கீழே விழுந்துட்டான் அண்ணன், நான் பார்த்தேன், இன்னொரு பக்கம் ஒரு சகோதரனை பார்த்தேன், அவனுக்கு மூச்சு சுவாசம் இருந்தது, இந்த பக்கத்தில் அண்ணனை பார்த்தேன் சுவாசம் இல்லை, உயிரோடு இருக்க ஒரு ஆளை காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை காப்பாற்றினேன். அண்ணன் இறைவன்கிட்ட போயிருப்பாருமா, சபூர் செய்யுங்க, பொறுமையா இருங்க, சபூர்னா பொறுமைன்னு எடுத்தங்க, பொறுமையா இருங்கம்மா அப்படின்னு சொல்லி தன் தாய்க்கு முகமது 18 வயசு மதிப்புல அந்த முகமது பையன் அறிவுரை சொல்றான். கொஞ்ச நாள் போகுது, இப்படி அவங்க வடக்கினுடைய பகுதியில் இருக்க முடியல.
பல ஸ்கூல்களில் தங்குறாங்க, தங்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து குண்டு போடுறாங்க. குண்டு போடுறப்ப வெளியில போன இதே அந்த முகம்மதுங்கிற பையன் இஸ்ரேலுடைய அந்த மெர்கவா டேங்கி பக்கத்துல சுட்டு கொல்லப்படுறான். இந்த செய்தி அவங்களுக்கு நுஸ்ராவுக்கு ஒருத்தவங்க ஒடியாந்து வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பையன் இஸ்ரேலுடைய டேங்கி பக்கத்துல கொல்லப்பட்டிருக்கிறான், அந்த இடத்துல உங்க பையன் கிடக்குறான் அப்படின்ன உடனே இன்னும் சொல்றாங்க, வேதனைக்கு மேல எனக்கு வேதனையா இருந்துச்சு. நான் எப்படியாவது என் பையனை பார்க்க போயிடலாம் நினைச்சிட்டே இருக்கிறப்ப எனக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது. என்னுடைய இன்னொரு மகன் அப்துல் ரஹ்மான் அவன் கொல்லப்பட்டதா மூத்த மகன் அகமது வந்து எனக்கு ஃபோன் பண்றாரு. நான் 2 புள்ளையில யாரை பார்க்குறேன்னே தெரியல. நான் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போய் பார்த்தா என்னுடைய அப்துல் ரஹ்மான் பையன் கொல்லப்பட்டிருந்தான். கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு அறிவிப்பு செய்றான் இஸ்ரேல். உடனே நீங்க இடத்த விட்டு காலி பண்ணணும். இந்த பகுதியில் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். நான் உடனே போய் பார்க்கிறேன். அந்த 18 வயசு பையன் அந்த முகமது, அதாவது தான் அண்ணனை கூட விட்டுட்டு வேற ஒரு அடிபட்டு கிடந்த ஒரு ஆளை காப்பாத்துறான் அந்த பையன். அந்த பையன் அந்த மெர்கவா டேங்கி போய் கிடக்குறான். அந்த பையன் நான் தூக்கி அடக்கம் பண்ணணும். இது இஸ்லாத்துல உள்ள வழிமுறை. ஆனா செய்ய முடியல. இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இஸ்ரேல். நாங்க தப்பிச்சு வேற ஒரு பகுதிக்கு ஓடோடி போறோம். அப்படி ஓடோடி போனா கிட்டத்தட்ட 20 நாள் சொல்றாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது டிசம்பர்ல நடக்குது. டிசம்பர் 20 நடக்குது. கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு ஜனவரி 10 தான் இந்த பகுதிக்கு நாங்க வர வேண்டியது இருந்துச்சு. இந்த 20 நாளும் என் பிள்ளைய உடைய அந்த உடலை நாய் கடிச்சிருமோ என்ன செஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். வந்து பார்த்தேன் என்னுடைய பையன் முகமது இருந்தான். அழுகி போய் செதஞ்சு போய் அந்த உடம்பெல்லாம் இருந்துச்சு. அந்த பையனை தூக்கிட்டு போய் ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த பையன் பக்கத்துல போய் இந்த பையனை அடக்கிட்டு வந்தேன். அடக்கிட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, மூத்த பையன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் இறந்துட்டாப்புல, அவருடைய 2வது பையன் மஹமூது இறந்துட்டாப்புல, லாஸ்டா இருந்த பையன் முகமது அந்த பையன் இறந்துட்டாப்புல, அப்துல்லா இருக்கிறாப்புல உயிரோட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பையன் 31 வயசு மதிக்கத்தக்க அகமதுங்கிற ஒரு பையன் மட்டும் இருக்கிறான். வீட்டுல நான் இருந்தேன். வீட்டுல அப்படியே ட்ரோன் மேல சுத்துச்சு. சுத்துனப்ப என் பையனை பார்த்த உடனே நான் பயமா இருந்துச்சு எனக்கு. ட்ரோனை பார்த்தோன்னே ஒரு பையன், ஏன்னா இப்பதான் நான் 3 ஆண் குழந்தைகள் இழந்திருக்கேன். இந்த பையன் எப்படி இருப்பானோ, இவனுக்கு கல்யாணம் இருக்கு, இவனுக்கு புள்ள இருக்குது அப்படின்னு நான் பயந்தேன். அப்படி அந்த தாய் சொல்றாங்க நுஸ்ரா. சொல்றப்ப அகமது சொல்றான், அம்மா அல்லாஹ்வுடைய கை, உயிர் எடுக்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்குமா, உயிர் கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்குமா. அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காதுமா, அல்லாஹ் நாடினதாம்மா நடக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு, நான் வெளியில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வர்றேம்மா அப்படின்னு போனவன என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்ரேல்கார பயலுக குண்டை போட்டு கொல்றாங்க. 4வது மகனையும் அதே இடத்துல தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு, அந்த தாய் கண்ணீர் மல்க அவங்க பேட்டி கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் உலகத்துல எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. அந்த தாய் அவங்க சொல்றாங்க, கடைசியா சொல்ற வார்த்தை, என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து இறைவனுடைய பாதையிலே உயிர் தியாகியாக இருந்து வீரமரணம் அடைஞ்சா அவங்கலாம் இறைவனிடம் உயிரோடு இருப்பாங்க. அதுக்காக நான் பொறுமை காத்து கொண்டேன். இறைவனிடம் என்னை நான் ஒப்படைச்சு கொண்டேன். இதுக்காக சபுர் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த தாய் சொல்றாங்க. அந்த தாய்க்கு அந்த குழந்தையோடு மறுமை நாள்ல இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம்ம கொடுக்கணும். ஒவ்வொருத்தவரும் பிரார்த்தனை செய்ய உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கோங்க. இது மாதிரியான இந்த கண்ணீர் கதைகள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த கண்ணீர் கதைகளை நீங்க இன்னும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக இந்த வீடியோவை அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறந்துடாம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.